அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 4ல் உள்ள 5 மார்க் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஆக்சுவல் கொஸ்டின் என்னன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் இட்ஸ் அட்வான்டேஜஸ் அதான் நம்ம வந்து எழுதுறோம். ஒன்றும் இல்லை, இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ லைன்ஸு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 4 அட்வான்டேஜஸ் பாயிண்ட் நம்ம வந்து எழுதணும். ஸோ இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரதுக்கு முன்னாடி இந்த டயக்ராமை நீங்கள் வந்து தெளிவாக பாருங்கள், உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இது இந்த 2 பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதான் பார்த்தீங்கன்னா சர்வர். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்வர். இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு, கம்ப்யூட்டர் 1, கம்ப்யூட்டர் 2, கம்ப்யூட்டர் 2, கம்ப்யூட்டர் 4, கம்ப்யூட்டர் 5, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல லேண்ட் எழுதிட்டாங்க. லேண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ஏரியா நெட், ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க்குன்னு நீங்கள் வந்து வச்சுக்கோங்களேன். இது வந்து இன்ட்ரா நெட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, வயர்ட் மோட்ல வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சர்வரில் எல்லா டேட்டாவும் இருக்கும், ஃபைல்ஸு எல்லாமே. எந்த கம்ப்யூட்டர் வேணாலும் அந்த டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நீங்கள் இது இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து கூகுள் டிரைவில் ஒரு இதை ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா எந்த ஃபோனில் அந்த கூகுள் அக்கௌண்ட் லாகின்டாக இருந்தாலும் நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக அதே மாதிரி இந்த சர்வரில் இருக்க டேட்டாவை, ஸோ ஃபைல்ஸாக இருக்கலாம், இட் மே பி எனி டேட்டா, எந்த கம்ப்யூட்டர் எல்லாத்தாலையும் ஆக்சஸ் பண்ண முடியும், ஏன்னா இது கனெக்டடில் இருக்குது. ஓகேவா, இது பேர் தான் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த ஃபைலு இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அமாங் ஆல் தோஸ் கம்ப்யூட்டர். ஸோ இப்போ நம்ம வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம வந்து படிக்கலாம். So the distributed operating system is used to access shared data and files that reside in any machine around the world using internet or intranet. இதான் நான் வந்து சொன்னேன். என்னன்னு கேட்டிங்கன்னா ஷேர்டு டேட்டா இருக்கும். இப்போ நான் என்ன சொன்னேன், இது எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். அப்போ இது பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஷேர்டு டேட்டா ஆர் ஃபைல். இது நம்ம இருக்க எந்த கம்ப்யூட்டர் வேலை மூலமாகவும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதான் சொல்கிறோம். டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் யூஸ் டு ஆக்சஸ் ஷேர் டேட்டா அண்ட் ஃபைல் தட் ரிசைட் இன் எனி மிஷின் அரவுண்ட் த வேர்ல்ட் யூசிங் இன்டர்நெட் ஆர் இன்ட்ரானெட். யூசர்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னா the users can access as if it is available on their own computer. அவங்களோட கம்ப்யூட்டரில் இருக்க மாதிரி ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஓகேவா, ஸோ வேற எங்கேயோ ஸ்டோர் ஆயிருக்கு, அதை வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்காங்களா, ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெரி சிம்பிள் பாயிண்ட். இப்போ அதனுடைய அட்வான்டேஜஸ் ஒவ்வொன்றா பார்த்துடலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் என்னன்னா the user at one location, ஸோ நம்ம ஒரு லொக்கேஷனில் இருக்கும், can make use of all the resources available at other location over the network. ஸோ ஒரு நெட்வொர்க் வழியாக நம்ம இங்கே இருந்துட்டு எனி ரிசோர்ஸஸை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐடி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கொடுப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், நம்மளுடைய இந்த நெட்வொர்க்கை வந்து வேற நெட்வொர்க்கோட அந்த சர்வரோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அங்கே இருக்க டேட்டாவோட ஒர்க் பண்ணிருக்கு. ஸோ அதுக்கு தான். ஓகேவா, நம்ம ஒரு லொக்கேஷனில் இருக்கோம், நம்ம எந்த லொக்கேஷன் வேணாலும் நம்ம வந்து ரிசோர்ஸஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்களா அந்த டேட்டா ஃபைல்ஸ், அதான் ரிசோர்ஸஸ். நெட்வொர்க் மூலயமா அந்த நெட்வொர்க் மேபி இன்டர்நெட்டாக இருக்கலாம், இல்லை இன்டர்நெட்டாக இருக்கலாம். இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன, மெனி கம்ப்யூட்டர் ரிசோர்சஸ் கேன் பி ஈஸிலி ஆடட் இன் டு த நெட்வொர்க். இப்போ இங்கே நெட்வொர்க் இருக்குல்ல, கீழே நம்ம பார்த்துருந்தோம் டயக்ராம். இப்போ நாளைக்கு இன்னொரு புதுசாக ஒரு கம்ப்யூட்டரை நம்ம ஆட் பண்ணுறதுனா கூட நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதான் உங்களுடைய செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், இதை இப்படி பண்ணுறதுனால இம்ப்ரூவ்ஸ் த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் வித் த கஸ்டமர் அண்ட் கிளைண்ட். ஸோ இன்ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகுது. ஓகேவா. நாலாவது பார்த்தீங்கன்னா ரெடியூசஸ் த லோட் ஆன் த ஹோஸ்ட் கம்ப்யூட்டர். நம்மளோட இந்த ஹோஸ்ட் கம்ப்யூட்டர்னா யூ கேன் அஸ்யூம் அஸ் அ சர்வர். அதோட லோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கம்மியாகுது. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஈஸியான பாயிண்ட்ஸ் தான். நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு அனாலஜியோடு எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயின் பாயிண்ட் என்னன்னா உங்களுடைய ரிசோர்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நெட்வொர்க்கில் இருக்க எல்லா கம்ப்யூட்டர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. எனி ஒன் கேன் யூஸ் அந்த நெட்வொர்க்கில் இருந்தால். ஸோ அதனுடைய அட்வான்டேஜஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் எந்த லொக்கேஷனில் இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், மெனி கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் கேன் பி ஆடட் ஈஸிலி, அதுக்கடுத்து இன்ட்ராக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும் யார் கூட, கிளைண்ட் கூட. அடுத்து ரெடியூசஸ் த லோட் ஆன் த ஹோஸ்ட் கம்ப்யூட்டர். ஓகேவா, யா தட்ஸ் இட். இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எல்லா புக் பேக் 5 மார்க்கும் நம்ம வந்து டீச் பண்ணிட்டு இருக்கோம். அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பிளேலிஸ்ட் லிங்க் செக் பண்ணி அதே மெயில் ரன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பாய்.